வாங்க இன்றைக்கி பொட்டேட்டோ தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நல்லா பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டையும் நல்லா ஒரு 5-6 பல்லு நறுக்கி போட்டுக்கோங்க. அதில் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதையும் அதில் போட்டுட்டு மேலே ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயிலையும் விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு கலந்து ரொம்ப தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சம் திக்கு பேட்டர்னாக எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நல்லா கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு திரும்பி தோசைக்கல்லை பற்ற வச்சு லைட்டாக எண்ணெய் நல்லா ஃபுல்லாக 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ஒரு 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 கரண்டி 1.5 கரண்டி ஊற்றி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வெந்தவுடனே திருப்பி போட்டு நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துட்டு திரும்பி அதுக்கு மேலே சில்லி கார்லிக்கு இப்போ இது இருந்துச்சுன்னா சாஸ் இருந்துச்சுன்னா அது போடுங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் மேலே போட்டு நல்லா அப்படியே சுருட்டி அப்படியே நடுவில் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.